நாங்கள் இங்கே வரும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அனுஸ்ரீன்னு, அவர் ஆங்கர் ஃப்ரம் கர்நாடகா. இன்டர்வியூ ஃப்ளைட்டில் வரும்போது பண்ணாங்க. சென்னை என்னன்னா சென்னை அழைத்தது என்ன பிகாஸ் ஐ ஃபீல் ஐ எம் கம்மிங் பேக் டு மை பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு இங்கே தான் பிறந்தேன் நான். எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எங்கேயும் தான், எஜுகேஷன் கொடுத்தது இங்கே, இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான், காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப். அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன அவங்க மெட்ராஸ்னோடனே என்ன ஞாபகம் வருது சென்னை. அதான் சொன்னேன், சென்னை என்னொன்று ஞாபகம் வருது 12B and 25C தான். It was my school route and college route. ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்போ ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு டேரக்டர் வந்து கேட்டார், சினிமாவில் நடிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கோம், மலையாளம் ஃபிலிம். அப்போ அந்த ஒரு படம் வந்து ஸோ அங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சொன்ன இது மாதிரி இல்லை, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் இன்ட்ரோடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார். அங்கேயே கூட ஹீரோ மாதிரி இருக்கேன் நான். ஓகே, எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு எப்படி ஹீரோன்னு அவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேரும். ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா ஏன் நடிக்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்து ஐ தாட். அப்பா சொன்னார் எஜுகேஷன் போடுறது. அப்போ நியூ காலேஜ் 6th ஆனந்த், through Anand I got introduced. 39 years ஆயிடுச்சு இது வரைக்கும். நெக்ஸ்ட் இயர் my 4 decades ஆகும். நெக்ஸ்ட் இயர் February இருந்ததுன்னா it will be 40 years of my film industry. ரொம்ப படத்தை பார்த்துருக்கேன், குட் ஹிட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நெவர் இட்ஸ் காட் இன் மை ஹெட் ஃபெயிலியர் ஆர் ஹிட். நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். I can't go high or be low also. I'm always talkative, very funny person. ஜாலியாக இருப்பேன் லைஃப்பில். ஒன்றுமே வரும் வாழ்க்கையில். எங்கள் அப்பா தவறிட்டாரு, எங்கள் சித்தப்பா தவறிட்டாரு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் தம்பி. ஸோ லாட் ஆஃப் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு, அனிரிசம் இன் பாரிஸ். And heartல ஸ்டண்ட் ஆச்சு 2015 after my daughter got married. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் சர்ஜரி ஒன்று ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் December 24th 2024 I was detected cancer and had a bladder surgery also. So லைஃப்ல எல்லாமே பார்த்துருக்கேன், ups and downs and the dangerous moments of life. அந்த டைம்ல when I heard this subject was very ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ படங்கள், இவ்வளோ வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 4 decades சொல்கிறது இஸ் நாட் அ சின்ன விஷயம். ஸோ இந்த 4 decade ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ விஷுவல்ஸோட நீங்கள் வந்துட்டு ஒரு மூவி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஐ திங்க் இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் நியூ. when he told that I'm going to do that, first 2 scene காமிச்சார். then that time we were doing one DKD ஒரு dancing show பண்ணுறோம். when he showed me I was very surprised. அப்போ தெரியும் ஒன் திங் யூ என்ஜாய் டூயிங் ரொம்பவே சென்னை வரணும்னா என்ன சொல்றீங்க? பீச். எப்போ வந்தாலும் அந்த மெரினா பீச் போகாமல் இருக்க முடியும். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கோ நியர் த பீச், ப்ளே இன் த பீச், பிகாஸ் அங்கே வந்து பழைய நினைவுகள் ரொம்ப இருக்கும். அப்பா எப்போ பிஸியாக இருக்கும்போது ஆஃப்டர் ஹி கம்ஸ் பேக் அண்ட் சி ஆல் ஹிஸ் கிட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் அங்கே வந்து ஒரு 35 cousins டுகெதர் படம் பக்கம் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. புகாரி ரோட்லேருந்து பிரியாணி பார்சல் வரும். அது வந்து டான்ஸ் தான் தமனா மேடம் தாங்க. That one is very, I like that dance very much. அது விட்டால் ரொம்ப பிடிச்சது வந்து இளைய நிலா பொழிகிறது, விடியும் வரை நினைகிறது, உலா போகும் மேகம் கல காணுமே, நில காணுமே,